இன்னைக்கு புதுசா ஒரு டிஷ் செஞ்சேன். இது மினி vlog 49 பார்க்கலாமா? காலையிலே காய் வண்டி வந்திருந்துச்சு. அவங்க கிட்ட காய்கீரை எல்லாம் வாங்கியிருந்தேன். நான் எப்பவுமே மார்னிங்கே மதியத்துக்கு சேர்த்து சாப்பாடு செஞ்சிருவேன். தக்காளி சாப்பாடு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு பொரியல் தான் செஞ்சிருந்தேன். மதியானம் 2 பேரையுமே குளிக்க வச்சு ஒரே டைம்ல தூங்க வச்சிருவேன். தேவ் ஃபர்ஸ்டே தூங்கிட்டான். குட்டி தம்பி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தான். ஒரு வழியா அவனே தூங்க வச்சுட்டு நான் அப்படியே கிச்சனுக்கு போனேன். வாங்கி வச்ச காயெல்லாம் கிளீன் பண்ணி கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பாத்திரம் நிறைய இருந்தது. பாத்திரம் கழுவு குட்டி தம்பி இருந்துச்சுன்னு அவர் பார்த்துட்டு இருந்தாரு. பாத்திரத்தை கழுவிட்டு குட்டி தம்பியோட உச்சா கிளாத் எல்லாமே துவச்சு கொடுத்துருந்தேன். எப்பவுமே அவரு தான் காய போடுவாரு. இப்பெல்லாம் வீட்டுல நியூஸ் சேனல் தவிர வேற எந்த சேனலுமே ஓடுறது இல்ல. ஈவினிங் ஆயிடுச்சு, சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதனால இன்னைக்கு வந்து புதுசா பிரெட் ஆம்லெட் செய்யலாம் தான் நாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தோம். இது வரைக்கும் நான் பிரெட் ஆம்லெட்டே செஞ்சது இல்ல. சரி ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு பார்க்கலாம். அதுவும் அவர் வந்து சீஸ் போட்டு கேட்டாரு. சரி ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு பார்க்கலாம் தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாமே குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஒரு 4 முட்டையை உடைச்சு அதுல உப்பு, மிளகாத்தூள், பெப்பர் தூள், மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா கலக்கி எடுத்துட்டேன். கூடவே பொடியா நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சைட்லயே வந்து மொசரல்லா சீஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை வந்து துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். தோசைக்கல்ல நல்லா எண்ணெயை ஊற்றி காய வச்சு அதுக்கப்புறம் இந்த முட்டையை ஊற்றி ஓரளவுக்கு லைட்டாக வேக விட்டுட்டேன். மேலே வந்து 2 பிரெட்டை போட்டு மறுபடியும் 2வது பக்கம் திருப்பி போட்டு அப்படியே விட்டுட்டேன். நான் பண்ண தப்பு என்னன்னா உடச்சி வச்சிருந்த 4 முட்டையுமே ஒரே இதாக ஊற்றிட்டேன். அதனால திருப்பருக்கு வந்து ரொம்ப பயமாகவே இருந்துச்சு உடஞ்சிருமோன்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பி போட்டுட்டு அந்த துருவி வச்சிருந்த சீஸை போட்டு மறுபடியும் அப்படி ஒரு திருப்பி அப்படி எடுத்து பிளேட்டில் வச்சிட்டேன். எனக்கு வந்து இவருக்கு ஏதாவது செய்யறதுனாலே ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா இவர்கிட்ட இருந்து நல்ல ரிவ்யூ வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஸோ பயந்துட்டே தான் நான் செஞ்சேன். இது வேற என்ன இவ்வளோ பெருசா இருக்குன்னு வேற சிரிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரே கட் பண்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தாரு. சூப்பரா இருக்கு, கடையில போடுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்படிதான் எங்களோட ஈவினிங் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மினி vlogல பார்க்கலாம்.